சிறப்பான வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்கள். இன்று உலக தாய்மொழி நாள். இந்த உலக தாய்மொழி நாள் வந்து நமது பள்ளியில் உலகத்திற்கு எக்காலமும் பொருந்தக்கூடிய ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் மட்டும்தான். 2000 ஆண்டுகள் முன்பும் பொருந்தியது, நம் காலத்திலே பொருந்துகிறது, அடுத்து ஒரு காலத்துக்கு பொருந்தும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாத அந்த நூலுக்காக இன்று நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு முழு ஈடுபாடோடு இந்த சாதனைக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்த என்றால் அது கடந்த ஒரு 15 நாட்களாக இதுக்கான பயிற்சியும் முயற்சியும் என்று கொண்டிருக்கும். முதற்கண் என் வணக்கங்கள். எண்ணியாக இருக்கும் இந்திய வல்லுரை வழங்கி சூரிய சந்திரர்களாக இருக்கும் தாளாளர்களின் வணங்கி 9 சக்தியாக 9 ஆசிரியர்கள் தான் நான் பார்த்தேன். ஆனால் 9 சக்தியாக நாங்களே ஒருவர் தான் சாதனைக்கு செல்வோம். அது என்ன ராசியாக இந்த பள்ளிக்காக 4 பேர் கொடுத்தோம். மாணவர்கள் கலைக்கு சொந்தக்காரர்களும் அவர்களுக்கு செஞ்சாங்க ஆசிரியர்களுக்கும் சூரிய சந்திரன் தாயாளர்களும் 8 பிக்கு சேர்ந்த நாங்களும் 6 சுவையாக இங்கே வந்துருக்கிறோம்னா எதற்காக கொடுக்குறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாபதி ஸ்ரீ என்பது அறம்பொருள் யுகம். அது நீங்கள் ஆங்கிலத்துக்கு எஸ்க்கு போய் 6 வந்து ஐநூறுனா அறம்பொருள் யுகம். ராமகிருஷ்ணா வித்யாபதி 7 3 சாலத்தையும் வைக்கும். 3 அறம்பொருள் எல்லாமே திருப்பூர் சார்ந்து 3 காலத்துக்கு சொந்த 3 செயல்பாடு 6 பேருமே 6 இருக்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாபதி என்பது 6 மன்றம். அதில் 3 அறம்பொருள் இருக்கும். உங்களுக்கான ஒரு 3 காலங்கள். என்ன 3 காலங்கள்? பெற்றோரோடு இருக்கும் ஒரு காலம், ஆசிரியர்களோடு இருக்கும் ஒரு காலம், நீங்கள் சுயமாக இருக்கும் ஒரு காலம். நீங்கள் இப்போது பெற்றோரோடு இருந்த காலத்தை கடந்து அதிக நேரம் ஆசிரியர்களோடு இருக்கிறீர்கள். ஏன் ஆசிரியர்களோடு இருக்கிறீர்கள்? உங்களை பசுமைப்படுத்துவார்கள். தங்கம் என்றாலும் அதை சூடு பண்ணும்போதுதான் தங்கம் ஜொலிக்கும். அந்த வகையில் உங்களை அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கிடைக்காத பல செயல்பாடுகள், ஆசிரியர் பெருமக்கள் அனுபவிக்க முடியாத பல இன்பங்கள், அவர்கள் கடந்து செல்ல முடியாத பல தூரங்கள், அவர்கள் சாதிக்க மறந்த பல செயல்பாடுகளை உங்களை சாதிக்க அவர்கள் எட்டாத உயரத்தை நீங்கள் எட்ட வேண்டும். அவர்கள் படிக்காத படிப்பதை நீங்கள் படிக்க வேண்டும். அது தன் பிள்ளை என்று அல்ல, தன்னை நாடி வந்த ஒவ்வொரு பிள்ளையும் இங்குள்ள ஆசிரியர்களுக்கு தன் பிள்ளைகளாக பார்த்து வழிநடத்தப்படுகிறார். அதனால எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு கை தட்டலாமா? ஒவ்வொரு ஆசிரியரும் என்ன சொல்றாங்களோ சரியாக கேள்வி. உங்களுக்கு கொடுத்த பணி என்னென்றால் ஒரு 8 மணி நேரம் பள்ளிகளுக்கு போனால் என்ன நடக்கிறது? எதற்காக நீங்கள் பள்ளிக்கூடம் வரீங்க? நீங்கள் எதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க? இல்லை சொன்ன போயிட்டு உட்காந்துட்டு நீங்கள் தரையை பார்த்துட்டு அனுப்பியிருக்கல. நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். உங்கள் பெற்றோருக்கு கிடைக்காத பல மாற்றங்கள், உங்கள் பெற்றோருக்கு அனுபவிக்க முடியாத பல செயல்பாடுகள், உங்கள் பெற்றோர் கடந்து செல்ல முடியாத பல தூரங்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்க வேண்டும். அப்பா அம்மா யோசிச்சுக்கலாம், வாங்க முடியாது. அதை யார் வாங்கலாம்? நீங்கள் வாங்கலாம். சரி, அவங்க ஜனாதிபதி ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கலாம், ஒரு கவுன்சிலராகவும் ஆகிருக்க நீங்கள் ஆலோசனை ஆகிருக்கு. எல்லாமே சாத்தியம், எல்லாமே முடியும், எல்லாமே முடியும், எல்லாமே சாத்தியம் முடியும். அதை நோக்கி நீங்கள் பயணப்படுது. படிக்கும்போது சிறப்பாக படிக்கும். ஒரு வகுப்பு 40 நாள் 40 நாள் முதல் மதிப்பெண் எடுத்து தகுதிப்படுத்துவது. ஒரு மாணவன் முதல் மதிப்பெண் எடுத்து ஐயா ஆசிரியர் தான் கடைசி 40வது மாணவர்கள் சொல்லிக் கொடுக்க. ஏன் இந்த வேறுபாடு? நாம் சரியாக கவனிப்பது என்றால் வேறுபாடுகள் ஏற்படும். இந்த காலம் நிறைவேற்ற ஒவ்வொரு வினாடியும் இந்த போட்டி நிறைந்த ஒரு காலம். ஒவ்வொரு வினாடியும் 23 நபர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
நீங்க ஒரு டாக்டராக வேணும்னா எத்தனை லட்சம் பேர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக எத்தனை லட்சம் பேர் வாங்க. அவங்க என்ன செய்யணும்? படிக்கும்போது சிறப்பாக படிங்க. கவனத்தை படிப்பில் மட்டும் வைங்கள். படிப்போடு சேர்ந்த கலையின் மேல் வைங்கள். கலையோடு சேர்ந்த விளையாட்டுகள் வைங்கள். உங்களுடைய கவனம் எல்லாம் உங்களை அடுத்த இடத்துக்கு எடுத்து செல்வதற்காக இருக்க வேண்டி காலம் போக்குவரத்துக்காக பள்ளிக்கு வராது. பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டில் எங்களை பார்த்து ஆளுநர் வேணும் ஸ்கூலில் கிளாஸ் பண்ணாங்க, அந்தமே வராங்க. 4ஆம் வகுப்பு எது சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் வகுப்பு என்ன பெற்று அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்கள் வழிமுறைகள், உங்களுடைய வழிமுறைகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களை இந்த மாதிரி பல பள்ளிக்கு சொந்தங்களாக மாறும். நமது மாநில முதலமைச்சரை விட உயர்த்த பாதைக்கு உங்களை எடுத்துச் செல்லும். அதற்கு நீங்கள் சரியான நேரத்தில் சரியான பள்ளியில் சரியான இடத்தில் அமர்ந்திருக்கிறது உங்களை வாழ்த்தி உங்களுடைய செயல்பாடுகளை உங்கள் ஆளுநர் இன்று எங்களுக்கு ஒரு 10-15 அளவில் சாதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது மதிப்பீடு செய்து உங்களுடைய சாதனை நாங்கள் சாதனையாக பதிவு செய்து கொள்கிறோம். அதற்கான ஒரு விழாவில் மீண்டும் ஒரு முறை இதே அமைப்போடு உங்களை மீண்டும் சந்திப்போம். நாங்கள் உள்ள வரும்போதே எங்களுடைய செயல்பாடுகளை அம்மா தெரிந்து கொண்டார்கள். உங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய ஒவ்வொரு உயர்வும் உங்களுடைய செயல்பாடாக நாங்கள் பார்ப்போம். இந்த ஆண்டு மாணவர்கள் அடுத்த ஆண்டு எவ்வாறாக மாறி இருக்கிறீங்க? நீங்கள் வரும் மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க? என்ன சொல்லியிருப்பீங்க? திருக்குறள் நாங்கள் ஒரு பேரை வச்சு திருக்குறள் பார்க்க செய்வீங்களா? இந்த ஒரு செயல் வந்து ஒரு மாணவருக்கு எவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்கும். அதனால் வெற்றி நோக்கி நகர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வெற்றிக்கான அனைத்து வசதிகளும் ஆசிரியர்கள் செய்து கொடுப்பார்கள். ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த உயர்வுக்கு என்று நீங்கள் எண்ணும்போது தான் உங்களுடைய உயர்வு நிச்சயிக்கப்பட்ட உயரமாக மாறும். ஆசிரியர்கள் ஆசிரியர் படிக்கிறாங்க, ஆசிரியர்கள் வந்து தெரிஞ்சாங்கன்னா ஏன் தெரிஞ்சாங்கன்னா உங்களுடைய செயல்பாடு மாற்றம் போகக்கூடாது என்பதற்காக தான். அதனால் அனைவரும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கும். வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒரு பழக்கவழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினமும் எழுந்து நம்ம எப்படி பள்ளிக்கூடம் வரணும், அதே போல தினமும் ஒரு அச்சீவ்மெண்ட் நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். சிறப்பாக படிங்க. அனைத்து போட்டியிலும் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி தோல்வி 2வது பட்சம் தான். கலந்து கொள்வது முதல் வெற்றி. இந்த வாய்ப்பு அளிக்க அனைவருக்கும் நன்றி.